ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேன் கார்டு ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இதில் வந்து பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள், டவுன்லோட் இபேன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பாட்டமில் பாருங்கள், கிளிக் டு டவுன்லோட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் நெக்ஸ்ட் பேஜ் இருக்கும். இதில் பாருங்கள், உங்களுக்கான பேன் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய பேன் நம்பர் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மந்த் அண்ட் இயர் வந்து அதில் வந்து அந்த எந்த ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்மெட்டில் என்டர் பண்ணணும். அதாவது உங்களுடைய பேன் கார்டில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து மந்த், இயர் இது ரெண்டு மட்டும் நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜிஎஸ்டிஐஎன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பர் இருந்ததுன்னா என்டர் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் விட்டுடலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கடுத்து கீழே பாருங்கள், கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கோடை வந்து கீழே உள்ள அந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து பாட்டமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், ப்ளீஸ் வெரிஃபை யுவர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஓகே அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அகைன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். உங்களுக்கான பேன் நம்பர், உங்களுக்கான மொபைல் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுக்கான கேப்சா கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா வந்து அகைன் வந்து நீங்கள் வந்து அதில் பார்த்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு மோட் ஆஃப் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். போத் இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ரெண்டுத்துலேயும் வேணும்னாலும் நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இல்லைனா வந்து நான் வந்து ஒன்று மட்டும் கிளிக் பண்ணுறேன், ஒன்லி எஸ்எம்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. அந்த ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டோட உங்கள் மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணலாம். அதற்கான வீடியோவையும் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதற்கான லிங்க்கையும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாரெல்லாம் வந்து லிங்க் பண்ணலையோ நீங்கள் வந்து போய்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணிங்க. அந்த லிங்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான பேன் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் கெட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதுலேயும் வந்து பாருங்கள், ஓடிபி சென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஓகே அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் பார்த்து என்டர் பண்ணிவிட்டு பாட்டமில் பாருங்கள், சப்மிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அகைன் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை வந்து சப்மிட்ன்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து ஓகே பண்ணிங்க. ஓகே பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், உங்களுக்கு வந்து 8 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு பாட்டமில் பாருங்கள், பில் டெஸ்க்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கான பேமெண்ட் பேஜுக்குள்ளே வந்துடும். இதில் பாருங்கள், உங்களுடைய கார்டு நம்பர், உங்களுக்கான எக்ஸ்பைரி டேட், சிவிவி நம்பர் வந்து இதிலெல்லாம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிவிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா பாட்டமில் பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்டு ஹோல்டர் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரோட லிங்க் பண்ணி வச்சுருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் தான் வரும். உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இதாகிடுச்சு. இதில் உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அதாவது மெசேஜ் வந்து அனுப்புவாங்க. அதில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த லிங்க் கொடுத்துருக்க ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒரு ஓடிபி வந்து மறுபடியும் அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் பார்த்து என்டர் பண்ணிங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வரும். அதில் ஓடிபி கேட்டிருப்பாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டவுன்லோட் இபேன் பிடிஎஃப், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இபேன் XML அப்படின்ற ஆப்ஷன் 2 இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து டவுன்லோட் வந்து பிடிஎஃப்பில் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோடுன்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து உங்களுடைய பேன் நம்பர், உங்களுடைய பேன் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், இதில் வந்து அந்த சிக்னேச்சர் நாட் வெரிஃபைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
இந்த சிக்னேச்சர் வந்து எப்படி வெரிஃபைட் பண்ணுறதுன்றதையும் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதற்கான லிங்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கொஷின் மார்க் தான் இருக்கும். இந்த கொஷின் மார்க்கை வந்து டிக் மார்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து வேலிடாக வந்து எடுத்துக்குவாங்க. இது இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ ஆன்லைனில் வந்து உங்களுடைய பேன் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெத்தட் வந்து யாராருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.